Hi friends, welcome to Samria channel. Hindi Big Boss 18 episode number 69. நேரா எபிசோட எக்ஸ்பிளனேஷன் குள்ள போயிடலாம். காலையில எடுத்த உடனே கரண் வந்து கண்ணாடி பார்த்து ரொம்ப ஃபீல் பண்ணி பேசிக்கிட்டு இருக்காரு. தன்னோட ஃபேஸ் வந்து இப்படி ஆயிடுச்சேன்னு சொல்லிட்டு. ஏன்னா வந்து ஒரு ஆக்டருக்கு லுக்ஸ் தான் வந்துட்டு மெயின். ஆனா வந்து இப்படி ஆயிடுச்சு என் முகம்ன்றது ரொம்ப ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்காரு. அதாவது நேற்று டாஸ்க்ல அவருக்கு வந்து அடிபட்டுருச்சு. அவர் போய் ரஜத்தை ஹோல்ட் பண்ணும்பொழுது ரஜத் வந்து லைட்டா இடிச்சிட்டாரு. அவரோட கண்ணாடி வந்து அவரோட முகத்தையே ஃபேஸே குத்திடுச்சு. ஸோ அதனால அவருக்கு ஹர்ட் ஆயிடுச்சு. ப்ளீடிங்கும் வந்துருச்சு. அதனால முகத்துல ஒரு ஸ்கார் வந்துருச்சு. ஸோ இதை நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. எல்லாரும் வந்து வேக்கப் சாங்க்கு டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. எப்பவுமே வந்து நல்லா டான்ஸ் ஆடுற கரண் வந்து அன்னைக்கு ஆடவே இல்லை. ஐஸ் வச்சு ஒருத்தரம் கொடுத்துட்டே இருக்காரு. அவினாஷ் வந்து எப்பவும் போல எந்துவா டான்ஸ் ஆடிட்டு இருக்காரு. ஸோ இது முடிஞ்ச உடனே வந்து கரண் வந்து எல்லாருக்கிட்டையும் அவரோட கோவத்தை வெளிப்படுத்துறாரு. எல்லாரும் வந்து டாஸ்க்ல இவ்வளவு மோசமா ஆடுவீங்களே, ஸோ நானும் ஆடுவேன். இனிமே யார் யாருக்கு அடிப்படுது இதெல்லாம் பார்க்க மாட்டேன். பையன் பொண்ணு இது எதுவுமே பார்க்க மாட்டேன். எல்லாரும் அவங்களோட உடம்புல இருக்கிற துணியில இருந்து முடியில இருந்து எல்லாத்தையுமே பார்த்துக்கோங்க அப்படின்ற மாதிரி மிரட்டுறாரு. சாரா, யாமினி இவங்க எல்லாம் கத்த ஆரம்பிக்கிறாங்க. நீ என்ன உனக்கு அடிபட்டுச்சுன்னா என்னனாலும் பேசுவியா, எவ்வளவு நாளும் கோவப்படுவியா அப்படின்ற மாதிரி இவங்க எல்லாம் வந்து எதிர்த்து வராங்க. கரண் வந்து ஆமா நான் யாரையுமே பார்க்க மாட்டேன், இப்படிதான் ஆடுவேன் நானு. உடனே சாரா கேட்கறாங்க, நீ இவ்வளவு மோசமா தான் விளையாட போறியா, எல்லாரையும் தள்ளி விட்டு தான் விளையாட போறேன் அப்படின்னாரு கரண். ஓ நீ அப்ப இப்படிதான் விளையாட போறியா அப்படின்னு சாரா கேட்கறாங்க. ஆமா நான் இப்படிதான் விளையாட போறேன் அப்படின்னு சொல்றாரு கரண். அப்புறம் சாரா திரும்பி வந்து தனியா கரண் கிட்ட கேட்கறாங்க. த்ரெட்மில் பண்ணிட்டு இருக்காரு. சோ கரண் கிட்ட கேட்கறாங்க சாரா, ஏன் உன் மேல இருக்க கோபத்தை வந்து நீ எல்லார் மேலயும் காட்டிட்டு இருக்கியா அப்படின்ட்டு. கரண் வந்து ஆமா என் மேல இருக்கிற கோபத்தை தான் நான் வந்து யார் மேலயும் காட்டல, என் மேலதான் நான் காட்டிக்கிறேன். நான் எந்த டாஸ்க்குமே ஒழுங்கா பண்றது இல்ல, சோ என்னதான் நான் வந்து திட்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அதனால இனிமே நான் என் டாஸ்க்ல எல்லாம் இறங்கி விளையாட போறேன். யாரை பத்தியும் கவலைப்பட போறது இல்ல. யாருக்காவது அடிபட்டுருமோ அப்படி இப்படின்னு நினைச்சு பயந்து நான் கொஞ்சம் சாஃப்டா இருக்கேன்ல, அந்த மாதிரி இல்லாம இனிமே இறங்கி விளையாட போறேன் அப்படின்ற சாரா கிட்ட வந்து கரண் சொல்றாங்க. கரணே ஆல்ரெடி கோவமா இருக்காருன்னு சொல்லிட்டு ஏன் சாரா போய் கரண் கிட்ட பேசிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு ரஜத் கூப்பிடுறாரு. வாங்க சாரா நம்ம அப்புறம் பேசலான்ட்டு. உடனே சாரா கோவம் வந்துடுது. நான் பேசினா என்ன, இந்த வீட்டுல நான் பேசினா ப்ராப்ளம், நான் சண்டை போட்டா ப்ராப்ளம், நான் நின்னா ப்ராப்ளம், எல்லாத்துக்குமே ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு கோமா போறாங்க. கரண் கிட்டயும் கேட்கறாங்க, நான் உங்ககிட்ட பேசுறதுனால உனக்கு ஏதாவது பிரச்சனையான? இல்ல எந்த பிரச்சனையும் இல்ல, எனி டைம் நான் எதனாலும் பேசலாம்னா எதுனாலும் நீங்க பேசலாம் அப்படின்னு கரண் சொல்றாரு. சோ கோமா திட்டிட்டு சாரா உள்ள போயிடுறாங்க. இந்த வீட்டுல எல்லாத்துக்கும் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போய் சும் கிட்ட கேக்குறாங்க, கரண் எதுக்கு அவன் மேல இருக்க கோவத்தை எல்லார் மேலயும் காட்டுறான், எங்க கிட்ட எதுக்கு காட்டுறான், அதுவும் காலங்காத்தால அப்படின்ற மாதிரி சொல்லவும் சும் சொல்றாங்க, இல்ல அவரோட சிச்சுவேஷன் அந்த மாதிரி, அவருக்கு முகத்துல அடிபட்டு இருக்கு இல்லையா, அதுக்கு அவர் ரியாக்ட் பண்ணிட்டு இருக்காருன்னு விவியனும் வந்துட்டு சாராக்கு எக்ஸ்பிளைன் பண்றாங்க. இங்க பாரு ரெண்டு விஷயம், நாங்கெல்லாம் ஆக்டர்ஸ் இல்லையா, சோ எங்களுக்கு வந்து ஃபேஸ் தான் வந்து ரொம்ப முக்கியம். சோ ஃபேஸ்ல அடிபட்டு இருக்கு, அதனாலதான் இப்ப ஆறுமா ஆறாதான்னு வேற பயமா இருக்கு. சோ இந்த விஷயத்தினாலதான் வந்து அவன் அவ்வளவு கோவப்படுறான். சோ அவன் கோவத்தை வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த டைம்ல அது எதனால அவன் ரியாக்ட் பண்றான்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். சோ கொஞ்சம் அமைதியா போயிடலாம் அப்படின்றாங்க. உடனே சாரா வந்து ஏன் அப்ப நான் கோவப்படும் போது என் கோவத்தை வந்து யாருமே ஜஸ்டிஃபை பண்ண மாட்டேங்கிறீங்க, நான் மட்டும் ஏதோ ஒரு வருத்தத்திலயோ இல்ல கோவத்திலயோ கத்துனா எல்லாரும் வந்து எனக்கு பாயிண்ட் பண்றீங்க, கொஸ்டின் பண்றீங்க, ஏன் இப்படி பண்றேன்னு சொல்லிட்டு. ஆனா கரண் பண்ணா மட்டும் அதுக்கு ஜஸ்டிஃபை பண்றீங்க எல்லாரும் சொல்றாங்க. அதுக்கு விவியன் கத்த ஆரம்பிச்சிடாரு, உனக்கு புரியவே புரியாதா, அறிவே கிடையாதா உனக்கு, நான் சொல்றதை உனக்கு புரிஞ்சுக்கோ கொஞ்சமாது அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. நீயும் அவனும் ஒண்ணு கிடையாது, அவன் ஆக்டரு, அவனுக்கு ஃபேஸ்ல அடிபட்டுருக்கு சொல்றாங்க. சாரா திரும்ப நானும் தான் ஆக்டரு, அப்ப ஏன் நான் கோவப்பட்டா மட்டும் நீங்களாம் வந்து எனக்கு சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. விவியனுக்கு கடுப்பாகுது. விவியன் ஐயோ இவ ஒண்ணுமே புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறாளே, உனக்கு புரிய வைக்கவே முடியாது போ அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. மூளையே கிடையாது உனக்கு, புரியவே வைக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. அவினாஷ் வந்து என்ன சண்டை நடக்குதுன்னு வந்துடுறாரு. அதுக்கு முன்னாடி வெளியில ஈஷாவும் அவினாஷும் பேசிட்டு இருக்காங்க. அதுல ஈஷா சொல்றாங்க, திடீர்னு காலையில எழுந்து வந்து கரண் பேசும்பொழுது எனக்கு தெரியுது அதோட இம்பார்ட்டன்ஸ் என்னன்னு. ஏன்னா நம்ம எல்லாருக்குமே வந்து ஃபேஸ் ரொம்ப முக்கியம் இல்லையா, எனக்குமே ஃபேஸ்ல எதுனா ஆச்சுன்னா ரொம்ப கஷ்டமாயிடும். ஸோ அந்த கோவத்தை தான் அவர் வந்து வெளிக்காட்டிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி ஈஷா சொல்றாங்க. அதுக்கு அவினாஷ் வந்து கரெக்ட், ஆனா வந்து இந்த மாதிரி வெளிப்படுத்தக்கூடாது, எப்படி பேசுறதுன்னு ஒரு முறை இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டே இருக்காரு. அப்பதான் ஈஷா சொல்றாங்க, ஏதோ விவியன் கத்துற மாதிரி இருக்கு, உள்ள போய் பாருன்னு சொல்லிட்டு. சோ விவியனை போயிட்டு காம் டவுன் பண்ணிட்டு இது சண்டே ஆயிடக்கூடாது, ஏன்னா விவியனும் சாராவும் இப்போ ரொம்ப கோமா பேசிட்டு இருக்காங்க. சோ அவினாஷ் நடுவில் வந்துட்டு அவரும் எக்ஸ்பிளைன் பண்றாரு சாரா கிட்ட, இல்ல இதுதான் ரீசன், அவருக்கு வந்து ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் ஃபேஸ்ல அடிபட்டுருச்சுன்னு. சோ அதுக்காக அவர் வந்து புலம்பிட்டு இருக்காரு, அதுக்கான ரியாக்ஷன் தான் அது, சோ ஃப்ரீயா விட்டுலாம் அப்படின்ற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்றாரு. சாரா புரிஞ்சுக்கிற மாதிரியே இல்ல, நான் கத்துனா நான் சண்டை போட்டா மட்டும் நீங்க எல்லாரும் வந்து என்ன தப்பு சொல்றீங்க, ஆனா அவன் அங்க கத்துறான், அவனை யாருமே எதுவுமே கண்டுக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்ற மாதிரி சாரா சொல்லிட்டு இருக்காங்க. கிட்ட போய் விவியன் அவர் முகத்தை பார்த்துட்டு சொல்றாரு, கவலைப்படாத சரியாயிடும், இந்த ஸ்கார்லாம் ஆறிடும் அப்படின்ட்டு. உடனே கரண் ரொம்ப வருத்தத்தோடையும் கோவத்தோடையும் பேசிட்டு இருக்காரு. நம்மளுக்கு இருக்கிற நாளே ரொம்ப கம்மி தான், எனக்கு இன்னும் ரொம்ப வருஷம்லாம் இல்ல, இருக்கிற நாளே ரொம்ப கம்மி. ஸோ அதுலயும் வந்துட்டு இந்த மாதிரி முகத்துல இந்த மாதிரி ஆயிருக்குன்னா இது எப்போ ஆறும் என்ன எப்படி ஆகும்னே தெரியல, அதனால எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு அவரோட ஃப்ரஸ்ட்ரேஷன் வந்து விவியன் கிட்ட கொட்டிட்டு இருக்காரு. விவியன் கன்சோல் பண்ணிட்டு இருக்காரு, சரியாயிடும் கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு.
ஸோ இதுல வந்து இவங்களோட அழகான ஃப்ரெண்ட்ஷிப்பையும் அந்த பாண்டிங்கையும் பார்க்க முடிஞ்சது. சாரா சொல்லிட்டு இருக்காங்க, உனக்கு ப்ரீ ஒர்க் அவுட்டுக்கு எதனா ஒன்று பண்ணணும், ஸோ அதுக்கு வந்து எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒன்று பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப யாமினி சொல்றாங்க, இவர் மட்டும் தான் இறங்கி விளையாடுவாரா, நாங்களும் தான் இறங்கி விளையாடுவோம் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு சொல்றாரு, வாங்க விளையாண்டு காமிங்க அப்படின்னு சொல்றாரு. அப்போ யாமினி சொல்றாங்க, உன் கூட எல்லாம் நான் விளையாட மாட்டேன், எனக்கு வந்து சேஃபா இல்லை உன் கூட விளையாடுறதுக்கு, எனக்கு பயமா இருக்கு, எனக்கு ரேஷன் பொருளே வேணாம் அப்படின்ற மாதிரி யாமினி வந்து கிண்டல் பண்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இந்த டைமுக்கு ரஜத் வந்து தெரியாம தானே பட்டுருச்சு, நான் வேணும்ட்டே பண்ணல, இந்த மாதிரி விளையாடும் போது படுறது வந்து சகஜம் தான், ஸோ நீ இறங்கி விளையாடுவேன்னா நானும் இறங்கி விளையாடுவேன், ஆனா நான் பாத்துக்கிறேன், எதுவும் அடிப்படாத மாதிரி நான் பாத்துக்கிறேன், கேர்ஃபுல்லா விளையாடுறேன் அப்படின்ற மாதிரி ரஜத் சொல்றாரு. உடனே சாத் வந்துடுறாங்க. வந்து இப்போ வந்து சொல்றீங்க அடிப்படாது அப்படின்னு சொல்லிட்டு, நேத்து வந்து அவருக்கு ரத்தம் ஒழுகிட்டு இருந்தப்ப நீங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்க, அப்பெல்லாம் வந்து சாரி கேட்கணும்னு தோணல, அப்போ வந்து எனக்கு கால் வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு நடிச்சிட்டு இருந்தீங்க, வந்துட்டீங்க நீங்க பெருசா நல்லவர் மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு சாத் வம்பிழுக்கவும் ரஜத் வந்து நீ வாய் மூடி நீ பேசாத போ அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. சாரா இதுக்குள்ள வந்து ரஜத்துக்கு சப்போர்ட்டிவா வராங்க. நாமினேஷன்ல இருக்கிறல, அதனால தான் நீ வந்து இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க, மத்தபடி உனக்கு மத்தவங்களை பத்தி எல்லாம் எந்த கவலையும் கிடையாது, இப்ப நாமினேஷன்ல இருக்கவும் நீ வந்து எல்லார பத்தியும் எல்லாருக்காகவும் குரல் கொடுக்குற அப்படின்னு சொல்றாங்க. உடனே சாத் சொல்றாங்க, உங்களோட விஷயத்தெல்லாம் எனக்கு திருப்பி விடாதீங்க, நீங்க தான் நாமினேஷன்ல ஆக்டிவா இருப்பீங்கன்னு எல்லாரும் சொல்லுவாங்க, சோ உங்களோட விஷயத்த வந்து எனக்கு சொல்லாதீங்க அப்படின்ற மாதிரி சாத் சொல்றாங்க. எல்லாம் முடிஞ்ச பிறகு இப்ப கரண் போய் கேமரா முன்னாடி நின்று சொல்லிட்டு இருக்காங்க, எங்க அம்மா வேற தனியா இருக்காங்க, சோ எங்க அம்மா இந்த பேச்செல்லாம் கேட்டு பயந்துருவாங்க, ஆக்சுவலா நான் யாரையுமே எதுவுமே பண்ண போறதில்ல, எந்த ஹர்ட்டும் பண்ண போறதில்ல, இங்க ஒருத்த பைல்வான் இருக்கான், அந்த பைல்வான் வந்து நினைச்சிட்டு இருக்கான் எல்லாரையும் அடிச்சு விளையாடலாம் கீழே தள்ளி விளையாடலாம்னு நினைச்சிட்டு இருக்கான், சோ அவனுக்கு ஒரு பாடமா இருக்கட்டும் தான் நான் இந்த விஷயத்தெல்லாம் சொன்னேன், சோ தட் அவன் கொஞ்சம் பின்னாடி போவான், அவன் வந்து இந்த மாதிரி எல்லாரும் அடிக்க மாட்டான் அப்படின்றதுக்காக, அவனை பயமுறுத்துறதுக்காக தான் இந்த மாதிரிலாம் பேசினேன், மற்றபடி எதுவும் கிடையாது, நான் வந்து யாரையும் அடிச்சு தள்ளிலாம் விளையாட மாட்டேன் அப்படின்ற மாதிரி கரண் கேமரா பத்தி சொல்லிட்டு இருக்காங்க. எங்க அம்மா பயப்படக்கூடாது, அதுக்காக தான் நான் இந்த கன்ஃபெஷனை சொல்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிடுறாரு. இப்போ அவினாஷ் சாகத்தும் பூல கிளீன் பண்ணிட்டு இருக்காங்க. சும்மா ஃபன் பண்றதுக்காக அவினாஷ் சொல்லிட்டு இருக்காரு, நம்ம 2 பேரும் சேர்ந்துட்டா எவ்வளவு நல்லா இருக்கும், சூப்பரா இருக்கும் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிட்டு இருக்காரு. கை கொடு பாண்டே, ஹெல்ப் பண்ணு அப்படின்ற மாதிரிலாம் சும்மா நடிச்சிட்டு இருக்காரு. நம்ம 2 பேரும் சேர்ந்து ஒரு சீரியல் பண்ணலாம், அந்த சீரியல்ல வந்து ஹீரோவும் சாகத் தான் ஹீரோயினும் சாகத் தான், அவினாஷ் வந்து சைட் கேரக்டரு அப்படின்ற மாதிரி நம்ம கலர்ஸ்க்கு இதை சஜஸ்ட் பண்ணலாம், கலர்ஸ் கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்களேன் அப்படின்ற மாதிரி அவினாஷ் சும்மா கிண்டலுக்கு வந்து பேசிட்டு இருந்தாரு சாகத்தை பார்த்து. ஆனா சாகத் வந்து இதுக்கு பெருசா ரியாக்டே பண்ணல, பெருசா இல்ல கொஞ்சம் கூட ரியாக்டே பண்ணல, பார்க்க கூட இல்ல அவினாஷ். இந்த மாதிரி சாகத்தோட அவினாஷ் ஃபன் பண்ணிருந்தாரு. இதுக்கப்புறம் அவினாஷ் ஒர்க் அவுட் பண்றது, அதுக்கப்புறம் ஈஷா வந்து அதுக்கு ஹெல்ப் பண்றது, கஷிஷை வந்து ஹெல்ப்புக்கு கூப்பிடுறதுன்னு சொல்லிட்டு சில கிரிஞ்சு சீன்ஸ் எல்லாம் நடந்துட்டு இருந்தது. இதெல்லாம் பார்க்க ரொம்பவே கன்றாவியா தான் இருந்தது. இருந்தாலும் எபிசோட்ல நடந்ததை எக்ஸ்பிளைன் பண்றோன்றதுக்காக சொல்றேன். அவினாஷ்க்கு வந்து ஃபர்ஸ்ட் ஈஷா வந்து ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தாங்க ஒர்க் அவுட்டுக்கு, அவங்க டீசெண்டா தான் பண்ணிட்டு இருந்த மாதிரி இருந்தது. அடுத்தது கஷிஷை வந்து ஈஷா தான் கூப்பிட்டாங்க, வாங்க அவருக்கு ட்ரெயினர் வேணுமா, ட்ரெயினர் பத்தலையா அப்படின்னு சொல்லிட்டு. உடனே அவினாஷும் வாங்க வாங்கன்னு சொல்லி கூப்பிடுறாங்க. ஈஷா சொல்றாங்க ஒரு ஹாட் ட்ரெயினர் வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்ஷன் வந்து கஷிஷ் பண்ணாங்க பாருங்க, காண சகிக்கல. அதுக்கப்புறம் வந்து 2 பேரையும் கையை பிடிச்சிக்கிட்டு, ஒருத்தர் இந்த கையா இன்னொருத்தர் இந்த கையா 2 பேரும் சேர்ந்து கையை பிடிச்சிட்டு இவர் வந்து வெயிட் லிஃப்ட் பண்ணிட்டு இருந்தாரு. ஸோ இந்த மாதிரி ஒரு அழகான காட்சிகள், கண்ணுக்கு குளிர்ச்சியான காட்சிகள்லாம் வந்து நடந்துட்டு இருந்தது. இப்போ ரிஃப்ரெஷ்ஷா எல்லாரும் உட்காந்துட்டாங்க. ஈஷா அண்ட் அவினாஷ் வந்து ஒன்னா உட்காந்துருக்காங்க. ஈஷா வந்து அவினாஷ் ஷோல்டர்ல சாஞ்சி தூங்கிட்டு இருக்காங்க. அப்போ பிக் பாஸ் வந்து என்ன ரொம்ப ரிலாக்ஸ்டா இருக்கீங்க போல அப்படின்னு கேட்கிறாரு. ஆமா, அந்த பூல்ல எல்லாம் குளிச்சதுல ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சு பிக் பாஸ் அப்படி சொல்றாங்க. சரி சரி வாங்க நான் டாஸ்க் எக்ஸ்பிளைன் பண்றேன்னு சொல்லிட்டு எல்லாரையும் கூப்பிட்டு ஒரு இடத்துல உட்கார வைக்கிறாங்க. இது வந்து ரேஷன் டாஸ்க். இந்த டாஸ்க் எப்படின்னா, வெளியில இருக்க கொஸ்டின்ஸ், அதாவது வெளியில மக்கள் கேட்கிற கொஸ்டின்ஸை வந்து நான் உங்ககிட்ட கேட்பேன். இதுல வந்து வெளியில இருக்க மக்களோட நீங்க ஒத்து போனீங்கன்னா உங்களுக்கு வந்து ரேஷன் பொருள் கிடைக்கும், ஒத்து போலன்னா ரேஷன் பொருள் கிடைக்காது அப்படின்ற மாதிரி. ஸோ ஒருத்தரையா நான் கூப்பிட்டு கேள்வி கேட்பேன் அப்படின்னு சொல்றாரு. டாஸ்க் வந்து நம்ம ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர்லயே தொடரலாமா அப்படின்னு கேட்கவும் எல்லாரும் ஸோ யார் யாருக்கு என்னன்னு தெரியும்னு பிளான் பண்றாங்க. அதுக்குள்ள பிக் பாஸ் வந்து அப்படிலாம் நான் ஈஸியா கூப்பிட மாட்டேன், நான் கூப்பிடுறவங்க தான் வரணும் அப்படின்னு சொன்னேன். ஸ்ருதிகா ஐயோ ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர்னு நினைச்சேனே, ஃபர்ஸ்ட் அவினாஷ் சும்மா இவங்க எல்லாம் இருக்காங்க, அதுக்கப்புறம் தான் நம்ம அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேனே அப்படின்னு சொல்லும் போதே பிக் பாஸ் வந்து நீங்க தான் எல்லாரும் பேரையும் சொல்லிட்டு இருக்கீங்களா, வாங்க ஸ்ருதிகா உங்களை தான் நான் ஃபர்ஸ்ட் கூப்பிடுறேன் அப்படின்னு. உடனே ஸ்ருதிகா அச்சோ அப்படின்னு தலையில அடிச்சுட்டு போறாங்க. என்ன நடக்குதுன்னா, ஸ்ருதிகாவுக்கு ஒரு கொஸ்டின் கேட்கறாங்க பிக் பாஸ். அதாவது வெளியில வந்து இந்த மாதிரி தான் பேசிட்டு இருக்காங்க. வீக்கெண்ட் கவாருக்கு அப்புறமா ஸ்ருதிகா வந்து வாலண்டியரா போய் கரண் அண்ட் ஷில்பா கிட்ட ஃப்ரெண்ட் ஆயிட்டாங்க அப்படின்ற மாதிரி. அதுக்கு வந்து எல்லாருமே எஸ் சொல்றாங்க. ஆனா வந்து ஷில்பா அண்ட் கரண் இவங்க 3 பேர் மட்டும் நோ சொல்றாங்க. திக்விஜயம் வந்து எஸ் தான் சொல்லிட்டு இருக்காரு. அப்போ பிக் பாஸ் கேட்கிறாரு, திக்விஜய் என்னத்துக்காக நீங்க எஸ் சொல்றீங்க அப்படின்ற மாதிரி. ஏன்னா திக்விஜய் வந்து ஸ்ருதிகாவோட ஃப்ரெண்டு தானே அப்படின்றதுனால
அப்படின்றதுனால கேட்குறாரு. அப்போ திக்விஜய் சொல்றாரு, இல்லை நான் பார்க்குறேன் அவங்கள வீக்கெண்ட் எபிசோடுக்கு அப்புறமா அவங்களோட நெகட்டிவிட்டியை சேஞ்ச் பண்ணிக்கிறதுக்காக அவங்க வந்து கரனோட பேசிட்டு சேர்ந்துட்ட மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்போ ஸ்ருதிகா அவ்வளவுதான், நீ என்ன புரிஞ்சுக்கிட்டது இல்லைன்ற மாதிரி ஃபேஸில் ரியாக்ஷன் வைக்கிறாங்க. கரண் சொல்றாரு, நோ அப்படி கிடையாது, நான் வந்து அவகிட்ட சாரி கேட்ட பிறகு கூட அவ ரொம்ப நேரம் எடுத்துக்கிட்டா, ரொம்ப நேரம் கழிச்சுதான் என்கிட்ட வந்துட்டு சாரி சொல்லி திரும்பவும் பேச ஆரம்பிச்சாலே தவிர எல்லாம் வந்து அவ என்கிட்ட வந்து சேரல, என்கிட்ட வந்து பேச வரல அப்படின்ற மாதிரி கரண் சொன்னாரு. அதனால இந்த ஃபர்ஸ்ட் கேள்விக்கு நிறைய பேர் எஸ் சொன்னதுனால இந்த டாஸ்க்கு வந்து ஒரு ப்ராடக்ட் வந்து ஸ்ருதிகா கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கேட்குறாங்கன்னா, இந்த வீட்லயே வந்து கரனோட நல்லா பழகிட்டு கரனை எக்ஸ்போஸ் பண்ணக்கூடிய ஒரு ஆள் அப்படின்னா வந்து அது ஸ்ருதிகா தான் வெளியில பேசிட்டு இருக்காங்க, அது உண்மையான்னு கேட்கறாங்க. நிறைய பேர் நோ தான் சொல்றாங்க. அப்புறமே வந்து நோ தான் சொல்றாரு. அப்போ ஸ்ருதிகா சொல்றாங்க, ஆமா நான் சில விஷயம் வந்து கரனுக்கு சொன்னேன், அவருக்கு இது மாத்திக்கணும் அப்படின்றத பத்தி நான் ஸ்ட்ராங்கா நினைக்கிற சில விஷயங்களை பத்தி சொல்லியிருந்தேன். ஸோ அதை வந்து அவர் மனசுல எடுத்துட்டு ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி ஸ்ருதிகா சொல்லவும் பிக் பாஸ் வந்து எதுக்கு கரண் பட்டர் மாதிரி இது ஸ்ருதிகா வந்து கரனுக்கு பட்டர் போடுறாங்களே அப்படின்னு கிண்டல் பண்ணி விட்டாரு. கான்வர்சேஷன்ல கரனுக்கு அவ்வளவு விருப்பம் இல்லை, என்ன நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், இவ என்ன ஃபீட்பேக் எனக்கு கொடுத்தா என்ன நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி தான் ஃபேஸ் வச்சாரு. ஸோ ஸ்ருதிகாக்கு ஒரு ப்ராடக்ட் கொடுக்குறாங்க, ஆட்டா அவங்க எடுத்துட்டு போறாங்க வீட்டுக்காக. இப்போ ஈஷா வராங்க. ஈஷாக்கு என்ன கொஸ்டின் கேட்குறாங்கன்னா, அவினாஷை வந்து ஈஷா லவ் பண்றாங்க, ஆனா வெளியில இருக்கவங்க என்ன நினைப்பாங்களோன்னு நினைச்சிட்டு அவங்களோட ஃபீலிங்ஸை அவங்க கண்ட்ரோல் பண்ணிட்டு சொல்றது கிடையாது அவினாஷ் கிட்ட அப்படின்றது மாதிரி சொல்றாங்க. அதுக்கு வந்து வீட்டுல இருக்க எல்லாருமே வந்து எஸ்ன்ற மாதிரி சொல்றாங்க. அவினாஷ் வந்து நோ தான் சொல்றாரு. ஈஷா சொல்றாங்க, இல்ல எனக்கு வந்து அப்படி ஒரு ஃபீலிங் வந்து அவினாஷ் மேல இருந்ததுன்னா நான் முகத்துக்கு நேரா சொல்லிடுவேன், எனக்கு வந்து ஐ லைக் ஹிம் அஸ் அ ஃப்ரெண்ட், எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவினாஷை, நான் இல்லனே சொல்லல, ஆனா வந்துட்டு லவ்லாம் கிடையாது, எனக்கு அந்த அதை தாண்டி இந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை தாண்டி ஒரு விஷயம் தோணுச்சுன்னா நான் கண்டிப்பா வந்துட்டு அவினாஷ் கிட்டே அதை ஓப்பனா சொல்லிடுவேன் அப்படின்னு சொல்லவும் பிக் பாஸ் வந்து எதுக்கு இவ்வளவு பெருசா எக்ஸ்பிளைன் பண்றீங்க அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு அடுத்த கொஸ்டினுக்கு போலான்னு போயிடுறாரு. கொஸ்டின் பாத்தீங்கன்னா, வீக்கெண்ட் கவர்ல வந்து கொடுத்த ஃபீட்பேக் அப்புறமா ரொம்ப இமேஜ் கான்சியஸ் ஆகி நீங்க வந்து உங்களோட ஒப்பீனியன்ஸ் எடுத்து வைக்கிறது இல்லை அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அப்படின்னு. அதுக்கு நிறைய பேர் வந்து நோ சொல்லியிருந்தாங்க. ஸோ வந்து அந்த விஷயத்துக்கு என்ன ஜஸ்டிஃபிகேஷன் கொடுத்தாங்கன்னா, இல்ல நான் வந்து எங்க ஒப்பீனியன் வைக்கணுமோ அங்க வச்சுக்கிட்டு தான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. நிறைய பேர் எஸ்ன்னு தான் சொல்றாங்க. அதனால வந்துட்டு ஈஷாக்கு வந்து ஒரு ப்ராடக்ட் கிடைக்குது, ஒரு ப்ராடக்ட் எடுத்துட்டு போலான்னு சொல்றாங்க. இப்ப சாரா வராங்க. சாரா கிட்ட என்ன கொஸ்டின் கேட்கப்படுதுன்னா, சாரா இப்ப வெளியில போனாங்கன்னா அவங்களுக்கு வந்து இந்த பேயா நடிக்க மட்டும் தான் சான்ஸ் கிடைக்கும், அந்த மாதிரி தான் வந்து வெளியில பேசிட்டு இருக்காங்க, எஸ் ஆர் நோ அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அதுக்கு இப்ப நோ தான் சொல்றாங்க. இவங்க மட்டும் யாமினி மட்டும் எஸ் சொல்றாங்க, ஏன்னா நான் வந்து இதை அனுபவிச்சிருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ நிறைய பேர் நோ சொன்னதுனால அவங்களுக்கு எந்த ப்ராடக்டும் இல்லை. சாராக்கு ரஜத்தோட ஃப்ரெண்ட்ஷிப் வந்து சுமையா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அதுக்கு நிறைய பேர் வந்துட்டு நோ தான் சொல்றாங்க. ஸோ நிறைய நோ வந்ததுனால இவங்களுக்கு எந்த ப்ராடக்ட்டுமே கிடையாது அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாங்க. சாராவால எந்த ப்ராடக்ட்டுமே வீட்டுக்கு கிடைக்கல. ஈஷா வந்து கேட்குறாங்க, இப்போ கூட நான் உன்னை வந்து கிளியர் பண்ணிக்கிறேன், உனக்கு என் மேலே எதுவும் கிடையாதுல, அந்த மாதிரி நினைப்பெல்லாம் எதுவும் கிடையாதுல அப்படின்ட்டு ஈனாஷும் அப்படி இருந்தா நான் சொல்லியிருப்பேன்ல அப்படின்ற மாதிரி சொல்றாரு. நெக்ஸ்ட் கொஸ்டின் ஈடனுக்கு போகுது. அந்த கொஸ்டின் என்னன்னா, பிக் பாஸ் சான்ஸை வந்து ஈடன் வந்து வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்காங்களாம் வெளியில. அதுக்கு நிறைய பேர் வந்து நோ சொல்லிட்டாங்க. ஸோ ஈடனுக்கு வந்து எந்த ஒரு பொருளும் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்கல. அடுத்து யாமினி வராங்க. யாமினி வந்து ஒரு கன்ஃபியூஸ்டா இருக்காங்க, ஒரு கன்ஃபியூஸ் சோலா இருக்காங்க இந்த வீட்டுல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அது வந்து நிறைய பேர் வந்து எஸ்ன்னு சொன்னதுனால யாமினி வந்து சில பொருள் எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ யாமினி போய் மில்க் எடுக்கிறாங்க. அந்த மில்க் எடுக்கும் பொழுதும் ஒரு கலாட்டா பண்றாங்க. அந்த பேக் எடுத்து மேல வச்சுட்டு எல்லாத்தையும் மில்க் எடுத்து போட்டுட்டு இருக்காங்க. அந்த பேக் கீழே இறக்கி வச்சு அந்த மில்க் எடுத்தாங்கன்னா அவங்களால ஈஸியா எடுக்க முடியும். சரி, அது எடுக்க முடியல, எட்டல அப்படின்றதுனால முட்டை கேஸ் எடுத்து அந்த டப்பாவை தள்ளலாம் ட்ரை பண்றாங்க, முட்டைலாம் கீழே விழுந்துருது. ஸோ இந்த மாதிரி விஷயம்லாம் பண்றதோடனே வெளியில வந்தோடனே எல்லாரும் கிண்டல் பண்ணாங்க, நாங்க சொன்னது கரெக்டா போச்சு, கன்ஃபியூஸ்ட் பர்சன் தான் நீங்க அப்படின்ற மாதிரி பயங்கர ஜீனியஸ் அப்படின்னு கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் क्वेश्चन டு பகா கிட்ட என்ன கேக்குறாங்கன்னா, வெளியில எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க, பிக் பாஸ் வீட்ல நீங்க ரொம்ப நாள் தங்கிட்டீங்க, சோ யுவர் டைம் இஸ் ஓவர், டைம் எக்ஸ்பயர் ஆயிடுச்சு, டைம் டு கம் அவுட்ன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. பேர் வந்து எஸ் தான் சொல்றாங்க. ஸ்ருதிகா அண்ட் கொஞ்சம் சில பேர் தான் நோ சொல்றாங்க. பகாக்கு வந்து பொருள் கிடைக்குது, அவர் ரைஸ் எடுத்துட்டு வராரு. இப்போ ஷில்பா வராங்க. ஷில்பாக்கு கேட்கப்படுற கேள்வி என்னன்னா, விவியன் அண்ட் கரண் இவங்க ரெண்டு பேர் இல்லைன்னா ஷில்பா வந்து எங்கேயுமே தெரியவே மாட்டாங்க அப்படின்ற மாதிரி கொஸ்டின் கேட்கப்படுது. அதுக்கு நிறைய பேர் எஸ் சொல்றாங்க. சோ ஷில்பாக்கு ஒரு ப்ராடக்ட் கிடைக்குது. இன்னொரு கொஸ்டின் என்ன கேக்குறாங்கன்னா, அவங்க வந்து பிளேயிங் இன்னசென்ட், அவங்க இன்னசென்ட் மாதிரி பிளே பண்ணி நிறைய இடத்துல வந்து அவங்க ஜெயிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதுக்கும் நிறைய பேர் எஸ் சொன்னாங்க. சோ ஷில்பாக்கு வந்து 2 ப்ராடக்ட் எடுக்க வாய்ப்பு கிடைக்குது. சோ ஷில்பா போய் என்ன எடுக்கிறாங்கன்னா, கரனுக்காக சிக்கனும் விவியனுக்காக காஃபியும் எடுக்கிறாங்க. உடனே பிக் பாஸ் கலாய்க்கிறாரு, நல்லா சேஃபா பிளே பண்றீங்க நீங்க அப்படின்ற மாதிரி. கொஸ்டினும் ஷில்பாக்கு கேட்கப்படுது, இந்த வீட்லயே வந்துட்டு இப்போ பாக்குறதுக்கு யார் வந்து அழகா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அதுக்கு வந்து சாரா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உடனே நல்லா சேஃபா பிளே பண்றீங்களே, விவியன்
விவியனை சொன்னா கரண் கோச்சுப்பாரு, கரணை சொன்னா விவியன் கோச்சுப்பாரு, ஈஷாவை சொன்னா சும் கோச்சுப்பாங்க, சும்மா சொன்னா ஈஷா கோச்சுப்பாங்கன்றதுனால சேஃபான ஆளா சாராவை எடுக்கிறீங்களா அப்படின்ற மாதிரி கிண்டல் பண்ணிட்டு இருப்பாரு பிக் பாஸ். நெக்ஸ்ட் வந்து சும் போறாங்க. சும் கிட்டையும் ஈஷாக்கு கேட்கப்பட்ட அதே கேள்விதான். சும் லவ்ஸ் கரண், ஆனா வந்துட்டு வெளியில இருக்கவங்க என்ன நினைச்சுப்பாங்களோன்னு பயந்துட்டு அவங்களோட ஃபீலிங்ஸை கண்ட்ரோல் பண்ணி வச்சிருக்காங்க, வெளியில எக்ஸ்போஸ் பண்ணாம அப்படின்ற மாதிரி பிக் பாஸ் சொல்றாரு. அதுக்கு நிறைய பேர் எஸ் சொல்றாங்க, இன்க்ளூடிங் கரண் கூட வந்து எஸ் சொல்றாங்க, சில பேர் நோவும் சொல்றாங்க. கொஸ்டின் வந்து கரண்னால வந்து அவங்க நிறைய இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுறாங்க அப்படின்ற மாதிரியான கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. அதுக்கும் நிறைய பேர் பாதி பேர் எஸ் பாதி பேர் நோ சொல்லியிருந்தாங்க. இது முடிச்சுட்டு வெளியில வரும்பொழுது சும் கரணை பார்த்து கேட்கறாங்க, ஓ அவ்வளோ லவ் இருக்கா உனக்கு என் மேல, அப்போ வந்து காட்டேன் அதை வெளியில அப்படின்ற மாதிரி சொல்லி கிண்டல் பண்ணிட்டே வராங்க. அதுக்காக எல்லாரும் சிரிக்கிறாங்க. அடுத்து சாத் வராங்க. சாத்க்கு கேட்கப்படுற கேள்வி என்னன்னா, ரஜத்தோட நீங்க வந்து ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்கிறதோ இல்ல ரஜத் கிட்ட வந்து நீங்க எனிமிட்டி காட்டுறதுமே வந்து ஃபுட்டேஜ்காக தான், ஸ்கிரீன் டைம்காக தான் அப்படின்ற மாதிரி வெளியில சொல்லிட்டு இருக்காங்கன்னு நிறைய பேர் அதுக்கு எஸ் சொல்றாங்க, இன்க்ளூடிங் ரஜத்தும் என்னை யூஸ் பண்ணிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி ரஜத்தும் வந்து எஸ் சொல்றாரு. இப்போ வந்து சாஹத் வந்து சொல்றாங்க, இல்ல அப்படி கிடையாது, அவர் வந்து என்கிட்ட வந்து ஒரு விஷயம் செய்வாரு, அதுக்கு எனக்கு கோவம் வரும், அவரை நான் வந்து மாத்திக்க சொல்வேன், அவர் வந்து சரி மாத்திக்கிட்டேன்னு திரும்பி போயிட்டு அதே விஷயத்த செய்வாரு, ஸோ இதே மாதிரி நடந்துகிட்டே இருக்கிறதுனால எனக்கு அவர் மேல வந்து நம்பிக்கை வரல அப்படின்ற மாதிரி சொன்னதுனால ஒரு ப்ராடக்ட் கிடைக்குது, அவங்க அந்த ப்ராடக்ட் எடுத்துட்டு வெளில வந்துடுறாங்க. திக்விஜய் வராது. திக்விஜய்க்கு என்ன கொஸ்டின் கேட்கப்படுதுன்னா, திக்விஜய் வந்து அப்சஸ்ட் வித் ஈஷா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதுக்கு வந்து திக்விஜய் நோ, அது கிடையவே கிடையாதுன்னு சொல்றாரு. ஆனா நிறைய பேரும் நோ தான் சொல்றாங்க. சில பேர் எஸ், அவினாஷ்லாம் வந்து எஸ் அப்படின்னு சொல்றாருங்க. ஸோ திக்விஜய்க்கு எந்த ப்ராடக்டும் கிடைக்கல. அடுத்து வந்து திக்விஜய்க்கு ஜஸ்டிஸ் ஃபார் திக்விஜய் சொல்லிட்டு ஒரு ஹேஷ்டாக் போயிட்டு இருக்கு. நீங்க வந்து நிறைய விக்டிம் கார்டு பிளே பண்றீங்க வீட்டுல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதுக்கு திக்விஜய் அவரோட ஜஸ்டிபிகேஷன் நோ தான் சொல்லி சொல்றாரு. டாஸ்க் நடுல பிரேக், ஸோ எல்லாரும் வெளியில வராங்க. இப்ப சும் வந்து கரண் கிட்ட கேட்கறாங்க, நீ என்ன எனக்கு பாய் ஃப்ரெண்டா வர விரும்புறியா அப்படின்ற மாதிரி கிண்டல் பண்ணி கேட்டுட்டு போறாங்க. விஜய் வந்து சோகமா வெளியில உட்காந்துருக்காரு. ஸ்ருதிகா வந்து உனக்கு என்கிட்ட பேசணும்னு தோணுதா அப்படின்னு கேட்கறாங்க. அவர் வந்து நோ சொல்றாரு. இல்ல உனக்கு தனியா இருக்கணுமா அப்படின்னு கேட்கறாங்க. ஆமான்னு சொல்றாரு. உடனே ஸ்ருதிகாவும் சரி ஓகே டேக் யூர் டைம், நம்ம அப்புறம் பேசலாம் அப்படின்னு போயிடுறாங்க. இப்போ ஈஷா, அவினாஷ், சும், கரண், ஷில்பா இவங்க எல்லாம் வந்து ஃபன் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. ஈஷா வந்து அவினாஷ் கிட்ட என்ன சொல்றாங்கன்னா, நான் வந்து எவ்வளவு தடவை உன்னை பிடிக்குதுன்னு ஓப்பனா சொல்லிட்டேன், ஆனா நீ வந்து சொல்லவே மாட்டேங்கிற அப்படின்ற மாதிரி. அவினாஷ் சொல்றாரு, இதெல்லாம் சொல்ல வேண்டிய அவசியமே இல்ல, உன்னை இவ்வளவு நாள் நம்ம பழகுறோம், உனக்கே தெரிஞ்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி. கிட்டத்தட்ட ரெண்டு பேரும் வந்து ப்ரப்போஸ் பண்ணிக்கிற மாதிரி தான் பேசிக்கிறாங்க. ஆனா வெளியில வந்து ஃப்ரெண்ட்ஸ்னே சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப ஈஷா சொல்றாங்க, அப்படின்னா உன் மனசுல என்ன இருக்குன்னு ஓப்பனா சொல்லலாம்ல அப்படின்னு சொல்றாங்க. உடனே ஷில்பா இது நடுல எங்களெல்லாம் வச்சுட்டு நீங்க பிளே பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. அதுக்கப்புறமா கரணும் சும்மா பேசிக்கிறாங்க. கரண் சொல்றாரு, ரொம்ப வயசாயிடுச்சு, அதனால வந்து லவ்லாம் கிடையாது, டைரக்டா மேரேஜ் தான் அப்படின்ட்டு. அதுக்கு சும் சொல்றாங்க, தேர்ட் டைம் இல்லையா, தேர்ட் டைம் மேரேஜ் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அம்மா வந்து அவ்வளவுதான், அருணாச்சல்ல இருந்து வந்து எல்லாரையும் வெட்டிட்டு போயிடுவாங்க அப்படின்ற மாதிரி சும் கிண்டலா பேசிட்டு இருக்காங்க. அப்ப ஷில்பா சொல்றாங்க, நான் போய் உங்க பேரண்ட்ஸ் கிட்ட எல்லாம் பேசுறேன் அப்படி சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ பிக் பாஸ் சொல்றாரு, நீங்க தயவு செஞ்சு போயிடாதீங்க ஷில்பா, நீங்க போனீங்கன்னா எந்த விஷயமுமே நடக்காது அப்படின்ற மாதிரி ஓட்டிட்டு வாங்க திரும்பவும் டாஸ்க் ஆரம்பிப்போம்னு கூப்பிட்டுறாரு. இப்ப ரஜத்தை கூப்பிடுறாங்க. சோ ரஜத்துக்கு என்னென்ன கேள்விகள் கேட்கப்படுதுன்னா, முதல் கேள்வி வந்து கனெக்ஷன்ஸ் மேக் பண்ற ரஜத்தை விட, அதாவது ரிலேஷன்ஷிப்ஸ் மேக் பண்ற ரஜத்தை விட யூ டர்ன் அடிக்கிற ரஜத்தே வந்து பெட்டரா இருக்கு அப்படின்னு எத்தனை பேர் நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அதுல நிறைய பேர் எஸ் தான் சொல்றாங்க. இந்த கனெக்ஷன்ஸ் மேக் பண்ற ரஜத் வந்து ரொம்ப பயங்கரமான ரஜத்து, வேற மாதிரி பிரச்சனையில கொண்டு போயிறாரு. நிறைய பேர் வந்து எஸ் தான் சொல்றாங்க. இன்னொரு கொஸ்டின் என்னன்னா, ஹோல் ஹவுஸுமே வந்து ரஜத்தை அப்போஸ் பண்ணும் அப்படின்ற மாதிரி அவர் நினைக்கிறாரு. ஆனா நிறைய பேர் வந்து அவரை ஒரு விஷயமாவே கன்சிடர் பண்ண மாட்டேங்கிறீங்க, ஒரு மேட்ரே இல்லை இவர் அப்படின்ற மாதிரி போறீங்க, அது உண்மையா இல்லையான்னு கேட்டது நிறைய பேர் எஸ் சொல்றாங்க. சாராவோட ரஜத் வந்து ஃப்ரெண்ட்லியா இருக்கிறதுனால இவரை வந்து யாருமே மதிக்கிறது இல்லை அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. அதுக்கு வந்து இல்ல இல்ல அப்படிலாம் கிடையாது அப்படின்னு வந்து டிஃபெண்ட் பண்ணிட்டு இருக்காரு ரஜத். ரஜத்துக்கும் வந்து சில பொருட்கள் கிடைக்குது. நெக்ஸ்ட் வந்து கஷிஷ் போடுறாங்க. ஸோ கஷிஷ் கிட்ட கேட்கப்படுற முதல் கேள்வி வந்து, திக்விஜய் மேல கஷிஷ் ரொம்ப அப்சஸ்டா இருக்கிறாங்க, அதனால இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து இந்த ஷோல மூழ்கி போயிடுவாங்க, காணாம போயிடுவாங்க அப்படின்ற மாதிரி வெளியில பேசிட்டு இருக்காங்க, அது உண்மையான்னு சொல்லி கேட்கறாங்க. அதுக்கு நிறைய பேர் நோ தான் சொல்றாங்க. அதாவது ரெண்டு பார்ட்டா இருக்கு இந்த கொஸ்டின். ஃபர்ஸ்ட் பார்ட்னா ஒத்துக்கலாம், கஷிஷ் வந்து திக்விஜய் மேல அப்சஸ்டா இருக்காங்க, ஆனா செகண்ட் பார்ட் ஒத்துக்க முடியாது அப்படின்ற மாதிரி எப்படி பதில் சொல்றதுன்னு தெரியலன்ற மாதிரி பாதி பேர் எஸ் பாதி பேர் நோ சொல்லிட்டு இருந்தாங்க. கேள்வி வேணா மாத்தி கேட்போம், திக்விஜய் வந்து கஷிஷ் மேல அப்சஸ்டா இருக்காரா அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. அதுக்கு வந்து இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் தூக்குறாங்க. அவினாஷ்லாம் வந்து எஸ்ன்னு சொல்றாரு. ஏன்னா வந்து எங்கெல்லாம் கஷிஷை பத்தி பேசுறோமோ அங்கெல்லாம் திக்விஜய் வந்துருவாரு. ஸோ திக்விஜய் வந்து கஷிஷ் மேல அப்சஸ்டா இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவினாஷ் வந்து சொல்றாரு. கஷிஷுமே ஆமா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இந்த ப்ரோக்ராம்லேயே ரொம்ப எவிடென்ட்டா தெரியுற ஒரு விஷயம் வந்து கஷிஷ்க்கு வந்து திக்விஜய் ரொம்ப பிடிக்கும், திக்விஜய் மேல ஒரு க்ரஷ் இருக்க தான் செய்யுது. அவங்களுக்கு எங்க என்னதான் அடிச்சு துரத்தினாலும் திரும்பி வந்து திக்விஜய்க்கு எதனானா வந்து கொஞ்சம் குரல் கொடுக்கறது, சப்போர்ட் பண்றது, இதெல்லாம் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க.
அண்ட் கஷிஷ் சொல்றாங்க, திக்விஜய் மேலலாம் அப்சஷன் இல்ல, ஆனா எனக்கு அப்சஷன் வந்து இந்த வீட்ல வேற ஒருத்தர் மேல இருக்கு அப்படின்னு அவினாஷ் தான் சொல்றாங்க. அடுத்த கொஸ்டின் வந்து கஷிஷ் ஃபர்ஸ்ட் வீக் வந்து ரொம்ப ப்ராமிசிங்கா இருந்தாங்க, செகண்ட் வீக்ல இருந்து அவங்க எங்க இருக்காங்கன்னே தெரியல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதுக்கும் நிறைய பேர் எஸ் சொன்னாங்க. ஸோ கஷிஷ்க்கு வந்து சில பொருட்கள் கிடைக்குது. அவினாஷை கூப்பிடுறாங்க. அவினாஷை கூப்பிடுறத விட இந்த எபிசோட் முடியுது. அவினாஷ் கிட்ட கேள்வி கேட்கறதுக்கு முன்னாடி இங்க இருந்து போகும்பொழுதே கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க. கஷிஷ் வந்து வே கொடுக்குறாங்க அவினாஷ் உள்ள போகும்போது. அதுக்கு எல்லாரும் வந்து அப்படி சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப ஈஷா கிட்ட வந்து கரண் சொல்றாரு, பார்த்துக்கோ, இதெல்லாம் பார்த்து வச்சுக்கோ அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு ஈஷா வந்து, நான் ஏன் பார்த்துக்கணும், எனக்கு ஒன்றும் அவசியம் இல்லை, நானே வந்து அவங்க 2 பேரையும் பூ போட்டு வாழ்த்துவேன், ஏன்னா எனக்கு ஒரு ஃப்ரெண்டு தான். ஸோ அவர் வந்து யார் கூடயாவது மிங்கிள் ஆக ரெடியா இருந்தா எனக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் சிங்கிள் அப்படி சொல்றாங்க. உடனே பிக் பாஸ் வந்து, கண்டிப்பா உங்களை பொறுத்த வரைக்கும் சிங்கிளா அப்படின்னு கேட்கிறாரு. ஆமா பிக் பாஸ், அவங்க சிங்கிள் தான், அக்கார்டிங் டு மீ அவினாஷ் வந்து சிங்கிள் தான். ஸோ யார் கூடனாலும் அவர் பழகலாம் அப்படின்ற மாதிரி ஈஷா சொல்றாங்க. வந்து ஈஷாவை பத்தி கேட்கறாங்க, ஏமா இப்படி சொல்ற, அவர் வந்து ஃப்ரெஷ் பீஸ்மா, என்ன மாதிரிலாம் கிடையாது, செகண்ட் ஹேண்ட்லாம் கிடையாது அப்படி சொல்றாரு. உடனே ஸ்ருதிகா வர இந்த பக்கம் வந்து, செகண்ட் இல்ல தேர்ட் ஹேண்ட் நீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இதெல்லாம் வந்து கரண்ட்க்கு சிரிப்பா இருந்தாலும் மனசுக்குள்ள வந்து குத்தம் கஷ்டமா இருக்கும். ஸ்ருதிகா வந்து இந்த இடத்துல அந்த மாதிரி ஒரு கமெண்ட் பாஸ் பண்ணிருக்க வேணாம், ஸ்ருதிகா ஜோக் பண்றேன்னு சொல்லிட்டு அவங்க பர்சனல் லைஃபை பத்தி பேசுறது வந்து கொஞ்சம் ஒருத்தர் யாருக்கா இருந்தாலும் அது ரொம்ப குத்துற மாதிரி தான் இருக்கும். ஸோ அந்த விஷயத்த ஸ்ருதிகா வந்து பண்ணிருக்க வேணாம் அந்த இடத்துல அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஈஷாவை ஃபன் பண்ணிட்டு உட்காந்துருந்தாங்க. இப்போ வந்து சரி கேள்வியை ஆரம்பிக்கலாமான்னு பிக் பாஸ் வந்து அவினாஷை பார்த்து கேட்கிறாரு. அதோட எபிசோட் முடியுது. இன்றைய நிகழ்ச்சியோட நிகழ்வுகள் இவ்வளவுதான். வரும் வாரங்கள்ல பார்க்கலாம் என்னென்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. இந்த எபிசோட் உங்களுக்கு பிடிச்சதுன்னா ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். வேற ஒரு வீடியோல திரும்பவும் மீட் பண்ணலாம். Until then, it's bye from Jemima. Take care.